Hello friends, welcome to Score Easy Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வாட்டர் இமேஜஸ், ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான், அதே மாதிரி ஈஸியான டாபிக் கூட. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து மிரர் இமேஜஸ் பார்த்தோம். ஸோ மிரர் இமேஜஸ் அப்படி இல்லைன்னா வாட்டர் இமேஜஸ், இந்த ரெண்டுல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டுமே கேட்க மாட்டாங்க. ஸோ மிரர் இமேஜஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து அப்படியே ரைட் சைட்ல வரும், ரைட் சைட்ல இருக்கிறது வந்து லெஃப்ட் சைட்ல வரும்னு பார்த்தோமா? ஸோ இதே மாதிரி தான் வாட்டர் இமேஜஸ்க்கும். ஸோ வாட்டர் இமேஜஸ்ல வந்து என்ன ஞாபகம்னா, டாப்ல இருக்கிறது பாட்டம்ல வரும், பாட்டம்ல இருக்கிறது டாப்ல வரும். இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். வாட்டர் இமேஜஸ் வந்து ஈஸி தான், ஓகேவா? ஸோ மிரர் இமேஜஸ்னா லெஃப்ட் ரைட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் இமேஜஸ்னா வந்து டாப் பாட்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சின்ன வயசுல வெள்ளில தான் போய் பார்த்துருப்போம்ல, கிணத்துல எல்லாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இருக்கும். ஸோ நம்ம மேல நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஷேடோ வந்து எப்படி இருக்குன்னா இங்கே தெரியும், ஓகேவா? ஸோ நம்ம இப்படி நின்றுட்டு இருக்கோம்னா தண்ணி, இதுதான் தண்ணி அப்படின்னா அது நம்மளோட ஷேடோ வந்து இப்படி தெரியுமா? ஸோ நம்மளோட ஹெட் போர்ஷன் வந்து இங்கே டாப்ல இருக்கு. ஸோ அதே ஹெட் போர்ஷன் வந்து இந்த வாட்டர்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பாட்டம் போர்ஷன்ல இருக்கும், ஓகேவா? ஸோ மேல நம்ம தலை வந்து மேல இருக்கா, ஸோ டாப் போர்ஷன்ல இருக்கா, அது வந்து தண்ணியில பார்க்கும்போது அதுவே கீழே இருக்க மாதிரி இருக்கும், பாட்டம் போர்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கால் வந்து பாட்டம் போர்ஷன்ல இருக்கும், ஸோ அதுவே தண்ணியில பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில ஃபர்ஸ்ட்ல இருக்கும், ஓகே, டாப் போர்ஷன்ல இருக்கும். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து அதனோட எக்ஸாம்பிள். ஓகே, தண்ணியில நம்மளே நின்று பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும், ஆறுல இல்ல கிணத்துக்கிட்டலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் இமேஜஸ் வந்து தெரியும். அதுல வந்து தெரிஞ்சுக்கோங்க, மேல இருக்கிறது வந்து கீழே வரும், கீழே வந்து மேல வரும், ஓகேவா? அதுதான் வாட்டர் இமேஜஸ். இது தெரிஞ்சா போதும். இப்ப பாருங்களேன், இந்த பிக்சர்ல இப்ப வந்து இங்க ஒரு ட்ரீ இருக்கா, சோ இந்த ட்ரீயோட டாப் போர்ஷன் பாருங்க, இது வந்து வாட்டர்ல எப்படி அதனோட இமேஜ் தெரியுது, இந்த டாப் போர்ஷன்ல இருக்க ட்ரீ வந்து கீழே இருக்கு, ஓகேவா? இந்த மேல இருக்க இடம் வந்து இங்க கீழே இருக்கு. அதே மாதிரி இங்க கீழே இருக்க இடம் வந்து இந்த இடத்துல மேல இருக்கு, ஓகே? தண்ணியோட ஸ்டார்டிங் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த கீழே இருக்கிற வந்து இங்க டாப்ல இருக்கு, ஓகேவா? சோ டாப் பாட்டம் மட்டும் தான் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும், ஓகேவா? சோ இங்க வந்து டாப்ல இருக்கிறது வந்து இந்த இடத்துல வரும்போது பாட்டம்ல வரும், இங்க பாட்டம்ல இருக்கிறது வந்து இங்க வரும்போது டாப்ல வரும், ஓகேவா? இது மட்டும் தான். இது தெரிஞ்சதுன்னா வாட்டர் இமேஜஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். சோ வாட்டர் இமேஜஸ் அப்படியே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, டாப் பாட்டம் அது ரெண்டும் மாறி மாறி வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மிரர் இமேஜஸ் அப்படின்னா வந்து லெஃப்ட் ரைட், ஓகேவா? சோ இது ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வாட்டர் இமேஜஸ்னா வந்து என்ன பிக்சர் காமிச்சேன், ட்ரீ பிக்சர் காமிச்சனா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரீ, அதுதான் டீ போட்டிங்கன்னா அதுவே வந்து டாப் பாட்டம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வாட்டர் இமேஜஸ்னா டாப் பாட்டம் வந்து சேஞ்சஸ் இருக்கும், மிரர் இமேஜஸ்னா லெஃப்ட் ரைட் வந்து சேஞ்சஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ மிரர் இமேஜஸ் கிளாஸ் வந்து இதுக்கு முன்னாடியே எடுத்திருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ கம்பேர் பண்ணி நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும், அதுக்காக தான் சொல்றேன், ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் இமேஜஸா கேட்பாங்க. அதாவது லெட்டர் இமேஜஸ் அப்படின்னா ABCD அந்த மாதிரி கேட்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்பர் இமேஜஸ்னா 1 2 3 4 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் லெட்டர் நம்பர் கம்பைன் அப்படின்னா AB 2 3 அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கம்பைண்டா கேட்பாங்க. அப்புறம் பிக்சர்ஸ் அப்படின்னா ஏதாவது டிராயிங் கொடுத்து, இப்போ இதுமே ட்ரையாங்கிள் இல்லை ரெக்டாங்கிள் ஏதோ ஒரு டிராயிங் கொடுத்து அதனோட வாட்டர் இமேஜஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த 4 டைப்ஸ் தான் கேட்பாங்க. இதை தாண்டி வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, ஓகே? ஸோ இந்த 4 டைப்ஸ்ல வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் இருக்குல்ல, இந்த பிக்சர் இமேஜஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து அடிக்கடி ரயில்வே எக்ஸாம் எந்த எக்ஸாம் வந்தாலும் அந்த அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ஓகேவா? நம்ம இந்த எல்லாத்தையும் விட பிக்சர்ஸ்ல இருக்கிறது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஓகே? இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெட்டர் இமேஜஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வாட்டர் இமேஜஸ் பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து ABCD அதை வச்சு பார்க்கலாம், ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏன்ற லெட்டர் இருக்கா, ஸோ ஏவை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் இமேஜஸ் அப்படின்னா என்ன பண்ணா கீழே போடணும், ஓகே? அந்த நம்ம வந்து மிரர் இமேஜஸ்ல வந்து எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா ஏன்றதை போட்டுட்டு மிரரை வந்து ரைட் சைட்ல போட்டிருப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சைடு எழுதுவோம், ஓகேவா? ஸோ நம்ம அது வந்து மிரர் இமேஜஸ்ல. ஸோ இப்போ நம்ம வாட்டர் இமேஜஸ்ல என்ன எழுத போறோம் அப்படின்னா கீழே போட போறோம் வாட்டர், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க ஏல பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டாப் பாட்டம் இது ரெண்டு தான் சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாப் போர்ஷன் ஏல வந்து என்னது இந்த போர்ஷனா, ஸோ அப்போ கீழே வந்து என்ன இருக்கும், கீழே டாப் பாட்டம் வந்து அந்த போர்ஷன் இருக்கும். ஸோ பாட்டம் போர்ஷன் வந்து இந்த 2 லெக் மாதிரி இருக்கா, அது ஸோ அது வந்து இங்க டாப்ல இருக்கும். ஸோ அப்போ ஏன்றது வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா இப்படி வரும், ஓகேவா? ஸோ மேல இருக்க போர்ஷன் வந்து கீழே வரும், கீழே இருக்க போர்ஷன் வந்து மேலே வரும், அவ்வளவுதான், ஓகேவா? சிம்பிள். இப்போ அதே பிக்கு பாத்தீங்கன்னா பி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேல குட்டியா கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதே கீழே வந்து பெருசா கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் நம்ம வாட்டர் இமேஜஸ் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்து பெருசா வந்துட்டு அப்புறம் குட்டியா வரும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இங்க பாருங்களேன், ஸோ மேல குட்டியா இருக்கு, கீழே வந்து கர்வ் பெருசா இருக்கா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மேல கர்வ் பெருசா இருக்கு, கீழே குட்டியா இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் வாட்டர் இமேஜஸ், ஓகேவா? இப்போ நீங்க சீன் பாத்தீங்கன்னா சி வந்து இப்படி போட்டிருக்கோமா, ஸோ அதே நம்ம வாட்டர் இமேஜ்ல பாத்தீங்கன்னா சி வந்து
இப்படி இருக்கும் ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து சேமா தான் இருக்கும். இப்போ சி வந்து பாருங்க அப்படியே மேல இருக்க மாதிரி தான் இருக்கு ஓகேவா. ஆனா இதுவே நம்ம மிரர் இமேஜஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி இப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளோட மிரருக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைடு வந்து இங்க லெஃப்ட் சைடு வருமா. ஸோ அப்போ சி வந்து நமக்கு இப்படி டேர்ன் ஆகி வரும் ஓகேவா. நீங்க வந்து படிக்கும் போதே வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் இப்போ இது சொல்றேன். ஓகே, சி வந்து மிரர் இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இங்க மிரருக்கு பக்கத்துல இருக்கணும். ஏன்னா இதுதான் நீங்க பக்கத்துல இருக்கு. ஸோ லெஃப்ட்ல இருக்கு, ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரும் ஓகேவா. சி இப்படி இருக்கும். ஆனா வாட்டர் இமேஜஸ் வந்து அப்படியே தலையில இருக்கும் அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த மாதிரி தான் இருக்கும். டைரக்ஷன்லாம் அந்த லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் வந்து எந்த சேஞ்சஸுமே ஆகாது. டாப் பாட்டம் மட்டும் தான் வந்து வாட்டர் இமேஜஸ்ல வந்து சேஞ்சஸ் ஆகும். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ டி பாருங்களேன், அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல தான் இந்த கோட் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு. ரைட் சைட்ல தான் இந்த கர்வ் இருக்கு, அதே மாதிரி இங்க ரைட் சைட்ல தான் கர்வ் இருக்கு ஓகேவா. டி வந்து அப்படியே தான் வரும் வாட்டர் இமேஜஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து இ பாத்தீங்கன்னா ஈயும் அதே மாதிரி தான், இங்க இருக்க கீழே இருக்கிறது மேல இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு அதே மாதிரி தான் வரும் ஓகேவா. இப்போ எஃப் பாருங்க, எஃப்ல கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். எஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்க சிங்கிளா ஒன்னே ஒன்று எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் மேலே வரணும். ஸோ அப்போ இங்க போட்டுருங்க. மேலே இருக்க ரெண்டு கூட வந்து மேலே வரணும், கீழே வரணும் ஓகேவா. ஸோ அப்போ எஃப் வந்து அப்படியே தலைகீழா இருக்கு ஓகேவா. அடுத்து ஜி பாத்தீங்கன்னா ஜி இப்படி இருக்கா. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், இந்த போர்ஷன் தான் கீழே ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ அப்படியே இது போட்டுருங்க ஓகேவா. ஸோ இந்த போர்ஷன் தான் இங்க வரணும், அப்படியே அந்த போட்டுருங்க ஓகேவா. ஜி இப்படி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நீங்க போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்துடும் ஜி ஓகேவா. ஸோ மாத்தி போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஹெச் வந்து எந்த சேஞ்சஸுமே வராது, அது வந்து அதே மாதிரி தான் வரும். அது மாதிரி ஐயும் அந்த சேஞ்சஸும் வராது, அதே மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி ஐ கொடுத்துருக்காங்கல்ல ஓகேவா. அதுக்கடுத்து ஜே பாத்தீங்கன்னா ஜே இப்படி போடுறோமா. ஸோ இங்க போடும்போது இந்த கர்வ் போர்ஷன் தான் கீழே வருது. ஸோ அப்போ நம்ம என்ன வரணும், இப்படி வரும் ஓகேவா. ஜே இங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தானே இருக்கு லெட்டர்ல. கே வந்து பாத்தீங்கன்னா மேல இப்படி ஒரு கோட் இருக்கு, மேல ஒரு கோட் இருக்கு, அதுக்கப்புறம் இப்படி கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. இது டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுவே போனா கீழே இருக்கதான் மேல வரணுமா. ஸோ அப்படி மேல போட்டுட்டு லைட்டா அந்த கர்வ் போர்ஷன் மேல போட்டு கீழே ஸ்ட்ரைட்டா போட்டுடணும் ஓகேவா. ஸோ டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்காக அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. இல்லை நார்மலா ஸ்ட்ரைட்டா தான் கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் எல் பாருங்க, எல் வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த போர்ஷன் தான் மேல வரணும். ஸோ அப்போ இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுருவாங்க எல், அவ்வளவுதான். அடுத்து எம் பாத்தீங்கன்னா எம் இப்படி போடுறோமா, கீழே வரும்போது இந்த போர்ஷன் தான் மேல இருக்கணுமா, மேல போர்ஷன் கீழே இருக்குமா. அப்ப நம்ம போடும்போது டபிள்யூ மாதிரி போடுவோம் ஓகே. அடுத்து என் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், இங்க இருக்க போர்ஷன் தான் இங்க இருக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கோடு, அப்புறம் இந்த இடம், அப்புறம் இந்த இடம் ஓகேவா. அப்படியே நீங்க இதை பார்த்துட்டு அப்படியே இங்க இருந்து அப்படியே ஸ்டார்டிங் வந்து வரைய ஆரம்பிச்சிருங்க அவ்வளவுதான். ஸோ நீங்க இது மிரர் இமேஜஸ் வாட்டர் இமேஜஸ் ரெண்டுமே மாத்தி நீங்க போட்டு பழக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஓகே. அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப படிக்க வேண்டிய டாபிக்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு தடவை எழுதி பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஓ வந்து ரொம்ப ஈஸி தானே. ஸோ வந்து எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கீழே போட்டுக்கோங்க. அடுத்து பி பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்க கர்வ் போர்ஷன் வந்து கீழே வரும், கீழே இருக்க லைன் போர்ஷன் வந்து இங்க வரும் ஓகேவா. அடுத்து கியூ பாத்தீங்கன்னா கியூ வந்து இப்படி வருதா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் தான் நம்ம கீழே இருக்கிறது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ இப்படி போட்டு கியூ வந்து இப்படி கொடுப்பாங்க ஓகேவா. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ கியூ வந்து கொஸ்டின்ல வந்து வாட்டர் இமேஜஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கியூ வந்து இப்படி போட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இல்லைன்னா கியூ இப்படி போட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்பெல்லாம் கியூ இப்படி போட்டுட்டு அதே மாதிரி கொஸ்டின்ல இருக்கிறதே கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அடுத்து கியூ இப்படி போட்டுட்டு வேற இந்த சைடு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து மிரர் இமேஜஸ் வாட்டர் இமேஜஸ் நீங்க ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் இமேஜஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுட்டு டாப் பாட்டம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ டாப்ல இருக்கிறது பாட்டம்ல வரும், பாட்டம்ல இருக்க டாப்ல வரும். ஸோ இங்க பாட்டம்ல இருக்கு இது, அப்போ இது வந்து டாப்ல வரணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த இது வரலாம் ஓகேவா. அதே மாதிரி நமக்கு லெஃப்ட் ரைட்டு எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஓகேவா. லெஃப்ட்னா லெஃப்ட் தான், ரைட் தான். ஸோ அப்போ வந்து இந்த கர்வ் போர்ஷன் வெளியே வந்திருக்க போர்ஷன் வந்து ரைட் சைட்ல இருக்கா. ஸோ நம்மளுக்கு இந்த சைட்லயும் ரைட் சைட்ல தான் இருக்கணும் ஓகேவா. இந்த க்ளோஸ் போர்ஷன் வந்து லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் இது ஓகே, இது மாதிரி போட்டுருங்க. இப்போ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தோணும். ஏன் இது கரெக்ட் மாதிரி தோணும்னா இது வந்து மிரர் இமேஜஸ். இப்போ நீங்க கியூ வச்சுட்டு மிரர் இமேஜஸ் போட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் தான் ரைட்ல இருக்கு லெஃப்ட்ல வரணுமா. ஸோ அப்போ இப்படி போடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து
இதுவா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. வாட்டர் இமேஜஸ் கேட்டிருக்காங்களா, மிரர் இமேஜஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் இமேஜஸ்னா இது கரெக்ட், மிரர் இமேஜஸ்னா இது கரெக்ட். ஓகேவா? நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அப்புறமா செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இது பாருங்களா, கொஸ்டின் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்போ இது வந்து வராது. ஸோ இது வந்து இந்த கர்வ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் வராது. ஏன்னா லெஃப்ட் ரைட் வந்து எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது, அதே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மேல் போர்ஷன் வந்து கீழே வரும், அப்படியே இப்படி போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கர்வ் அடுத்து ஒரு பெரிய கர்வ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய கர்வ் அடுத்து ஒரு குட்டி கர்வ் அப்படி வரைஞ்சிருங்க. ஓகே. அடுத்து டி வந்து மேலே இருக்கிறது கீழே வருமா, ஸோ இந்த மாதிரி போட்டுடலாம். அதுக்கப்புறம் யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் தலைகீழ போடணும். இது மிரர் இமேஜஸில் யூக்கு வீக்கெலாம் வந்து எந்த சேஞ்சஸுமே வராது. ஆனால் வாட்டர் இமேஜஸ் வந்து சேஞ்சஸ் வரும். ஏன்னா அப்படி நம்ம கவுத்தி எழுதுறோம். பாட்டம்ல இருக்கிறது டாப்ல வருது, டாப்ல இருக்கிறது பாட்டம்ல வருது. ஓகேவா? அடுத்து டபிள்யூ வந்து நம்ம அங்கே வந்து எம் போடும்போது டபிள்யூ போட்டோமா, ஸோ இங்கே வந்து டபிள்யூ போடும்போது எம் போடுங்க. அந்த மாதிரி தான் சிம்பிளா. அதுக்கப்புறம் எக்ஸ்ல பெருசாக எந்த சேஞ்சஸ் வராது. அப்புறம் ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு வந்து மேலே வரும். ஓகே. அடுத்து கீழே இந்த 2 கோடு வரும். ஓகேவா? அடுத்து இசட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் வரும், அதுக்கப்புறமா அந்த போர்ஷன் வரும். அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ஒரு தடவை வந்து ஏபிசிடி ஃபுல்லாகவே இசட் வரைக்கும் வந்து வாட்டர் இமேஜஸ் அண்ட் மிரர் இமேஜஸ் ரெண்டுத்துலையுமே ஒரு தடவை எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். ஓகே. இப்போ இதை வந்து கொஞ்சம் சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதை பார்த்தீங்களா, ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலி FAMILY. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ல இருக்கிறத பார்த்த உடனே நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேஷன் மெத்தட் வந்து ட்ரை பண்ணோம். எலிமினேஷன் மெத்தட்ல வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் வந்து எது கரெக்டோ அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ எலிமினேஷன் மெத்தட் தான் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எது தேவையில்லாததுன்றதை வந்து ஃபர்ஸ்டே பார்த்து கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து எஃப் வந்து வாட்டர் இமேஜ் எழுத போகிறோம். ஸோ எஃபோட வாட்டர் இமேஜஸ் என்ன வரும், மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே வரும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து எஃப் வந்து இப்படி போட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் மட்டும் வச்சு எல்லா ஆப்ஷனுமே பாருங்க, ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ பாருங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், அவங்க எஃப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து எஃப் எப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருமா, ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இதான் எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? அதுக்கடுத்து ஆப்ஷன் 2 பாருங்க, எஃப் நமக்கு வந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இது வரலாம், அடுத்து 3யும் வரலாம், அடுத்து 4ம் வரலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏ பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறது பாட்டம்ல வரும், பாட்டம்ல இருக்கிறது டாப்ல வருமா, ஸோ இப்படி வரும். ஸோ ஏ வந்து பாருங்க ஆப்ஷன் 2லையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, 3லையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, 4லையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து ஃபேமிலி எம்ல பார்த்தீங்கன்னா எம் வந்து வந்துச்சுன்னா டபிள்யூ மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து டபிள்யூ மாதிரி இங்கே டபிள்யூ மாதிரி கரெக்டாக இருக்கு. இங்கே பாருங்களா நார்மல் எம் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இதையும் ரிஜெக்டட். அதுக்கப்புறம் 4th எம் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஐல எந்த சேஞ்சஸும் இருக்காது, நான் ஐ அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் எல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வருமா. ஸோ எல் வந்து இப்படி போடுவோம். ஸோ எல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இது மட்டும் தான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 4 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் வந்து இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் தான் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ ஒரு சில சமயம் வந்து 2 ஆப்ஷனுமே கேன்சல் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இது சம்ஸை முடிக்கிறோமோ அப்போ தான் நம்மளால நான் எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அதனால நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ அவங்க நடத்துறதுனால இப்போ நான் வந்து ஃபேமிலி FAM அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சிட்டு இருக்கேன் இப்படி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எக்ஸாமில் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. டைரக்டாவே வந்து என்ன பண்ணணும்னா எல்லாமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணால இப்போ எம்ன்றதை பார்க்கணும்னா நம்ம இப்படிதான் வரும்ன்றதை நமக்கு தெரிஞ்சிடணும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் சும்மா செக் தான் பண்ணணும், இது கரெக்டா அப்படின்றத செக் தான் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? நீங்க உட்காந்து மேலே எழுதி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பேப்பர்ல வந்து டைமே இருக்காது எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்றதுக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்க்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்கில் வந்து எலிமினேஷன் மெத்தட் பார்க்கலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு வரும், டி வருமா. ஸோ டி வந்து அப்படியே தான் வரும். ஓகே. பெருசாக எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிடலாம், இது தப்புன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கேயும் சி தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் தப்பு. இங்கே டி கொடுத்துருக்காங்க, இங்கே டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இல்லைனா ஆப்ஷன் 4 வந்து வரலாம் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐல வந்து எந்த சேஞ்சஸும் வராது, அதனால ஐ. ஸோ ரெண்டுலுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கோ அடுத்து பெரியக்கோ அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு பெரியக்கோ குட்டிக்கோ இந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3ல கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் 4ல வந்து நார்மல் எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இருக்கிற இப்போ 3மே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஒன்னே தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்னன்னா வாட்டர் இமேஜஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா எடுத்த உடனே இந்த 1 2 வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடுவோம்.
ஆனா நம்ம வந்து வாட்டர் இமேஜஸ் மிரர் இமேஜஸ் இந்த ரெண்டுத்துல வந்து கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கரெக்டா தெரியல அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல கூட ஒரு ஆன்சரா இருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன் அப்படின்னா நம்ம மிரர் இமேஜஸ்ல எழுதி பார்ப்போமா டிஸ்க்ன்றத. ஸோ டிஸ்க்ன்றத இப்போ நம்ம மிரர் இமேஜஸ்ல எழுதணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மிரர் இமேஜஸ் ரைட் டு லெஃப்ட் தான் வந்து இங்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லெஃப்ட் டு ரைட்டா, அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வரும்னா சி வரும், அடுத்து எஸ் வரும், அடுத்து ஐ வரும், அடுத்து டி வரும். ஓகேவா? ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இதே மாதிரி எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் 1 கரெக்டா இருக்க மாதிரி இருக்கா, ஆனா அது வந்து தப்பு. ஏன்னா இது வந்து நார்மலா எழுதுறது, இங்க லெஃப்ட் டு ரைட் வந்து இங்க நான் எழுதி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஸோ அதனால இது தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2வும் நமக்கு கரெக்டா இருக்குன்னு தோணும். ஏன் அப்படின்னா அது வந்து மிரர் இமேஜ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இது மிரர் பக்கத்துல என்ன இருக்கு, சி இருக்கா, ஸோ அது இங்க வரும். நம்ம இப்போ வந்து மிரர் இமேஜஸ் சி எழுதுறோம். அடுத்து எஸ் இருக்கா, ஸோ அது அப்படியே மிரர் இமேஜஸ்ல எழுதுறோம். அடுத்து ஐ, அதுக்கு அடுத்து டி. இதை பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2லயும் ஸோ இதை பார்த்து கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஓகேவா? ஒருவேளை இதுவா இருக்குமோ ஆன்சர் சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் வந்து நல்லா ரீட் பண்ணும். கொடுத்துருக்கிறது வாட்டர் இமேஜஸா இல்லை வந்து மிரர் இமேஜஸா, எது கேட்டிருக்காங்க அப்படின்றத நல்லா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷன் வந்து போடணும். ஓகேவா? நீங்க இதை பார்த்த உடனே நம்ம வந்து அப்படியே நல்லா மைண்டே எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோமா, ஸோ பார்த்தோன்னே இந்த தேர்ட் ஃபோர்த் ஆப்ஷனை பார்க்காமலே ஓகே இதுதான் கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுறக்கூடாது. அங்க கேட்டிருக்குது மிரரா வாட்டரா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றேன் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்ல வந்து ரொம்ப ஹரிபரியா நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்ற டென்ஷன்ல வந்து கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணாம கடகடன்னு அட்டன் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஓகே, ஸோ நம்பர்ஸ் வந்து இப்போ 0னா அது அப்படியே தான் 0 வரும். இப்போ 1 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு எந்த சேஞ்சஸுமே வராது, டாப் பாட்டம் தான் சேஞ்சஸ் வரும். ஸோ நம்ம அப்படியே 1 இப்படி போட்டுருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 போட்டிங்க அப்படின்னா அப்படியே 2 இப்படி போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் 3 போட்டிங்கன்னா 3 பெருசு அடுத்து குட்டி, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் 4னா இந்த போர்ஷன் தான் மேலே வருமா, அப்போ இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் 5ல வந்து கர்வ் போர்ஷன், அடுத்து இந்த மாதிரி. அடுத்து 6ல வந்து இந்த கர்வ் போர்ஷன் இங்கே இருக்கா, ஸோ 6. அதுக்கப்புறம் 7 அந்த ஸ்லாண்டிங் லைன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மேலே இருக்க லைன். அதுக்கப்புறம் 8ல வந்து மேலே இருக்க குட்டி கீழே இருக்க பெருசு அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மேலே இருக்க பெருசு கீழே இருக்க குட்டி அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? அதுக்கப்புறம் 9. ஸோ மேலே இருக்க அந்த சர்க்கிள் வந்து கீழே வரும், அந்த கர்வ் வந்து இங்கே வரும். ஓகேவா? இப்போ 10 பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 வந்து அதே மாதிரி போட்டுட்டு 0 போட்டுற வேண்டியதான். ஓகேவா? எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகேவா? ஸோ நம்பர்ஸும் ஈஸி தான். ஸோ நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் ரெண்டுத்துலையுமே எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்க 9 7 4 9. ஓகேவா? இப்போ நம்ம வாட்டர் இமேஜஸ்ல எழுத போகிறோம். இப்போ 9 வந்து எப்படி இருக்கும் வாட்டர் இமேஜஸ்ல, ஸோ கீழே அப்படியே அந்த இருக்கும், மேலே வந்து இது இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. தேர்ட் பாருங்களேன் இப்படி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து இப்படி வந்திருக்கு, ஆனால் கொஸ்டின்ல இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் 3 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 4 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 7. ஓகே, 7 பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது மேலே, மேலே இருக்குது கீழே, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்களா 4 கொடுத்துருக்காங்க, நமக்கு செகண்ட் லெட்டர் வந்து 7 தானே இருக்குது, ஆனால் இங்கே 4 கொடுத்துருக்காங்க, அப்போ இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களா நார்மல் 7 கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம இதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து மிரர் இமேஜஸ்ல தான் 9749 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மிரர் இமேஜஸ் தான் 9479 அப்படின்னு வரும். ஓகேவா? ஏன் இந்த ஆப்ஷன் கரெக்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 9 இருக்கா, அடுத்து நம்ம 4 எழுதும். ஸோ 4 போட்டுருவோமா, அதனால வந்து இங்கே 9 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்து 9 கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தப்பு. ஓகேவா? நமக்கு வந்து வாட்டர் இமேஜஸ் கேட்குறாங்க. வாட்டர் இமேஜஸ்ல வந்து பொசிஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. 9னா கீழே 9 தான் இருக்கும். ஓகே, 7னா கீழே 7 தான் இருக்கும், 4னா 4 தான் இருக்கும், 9னா 9 தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் உல்டாவா இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து வாட்டர் இமேஜஸை மிரர் இமேஜஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4 2 9 8 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரணும், 4 வரணுமா, ஸோ 4. ஸோ 4 வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே கரெக்டாக இருக்குது, 2லையும் கரெக்டாக இருக்குது, 3லையும் கரெக்டாக இருக்குது. 4ல பாருங்களேன் 4ஏ இல்லை, அதுக்கு பதிலாக 9 6 ஏதோ கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் 4 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 2 பாருங்க, 2 வந்து இப்படி வரணும். ஓகே, ஸோ 2 கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க நார்மல் 2 கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதுவும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 3. ஸோ ஆப்ஷன் 1 இல்லைனா 3, இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான். அதுக்கப்புறம் 9 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே ஒரு கோடு மேலே ஒரு
ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எதுவும் செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதே வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, இவ்வளோ டைம்லாம் எடுக்கக்கூடாது. 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ்லேயே அப்படி பார்த்தோன்னே போட்டுடலாம் நம்ம ஆன்சர். ஓகேவா, நீங்கள் வந்து நல்லா வந்து எக்ஸாம் போதுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையுமே எழுதி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் அடிக்கடி போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ். இந்த பிக்சர்ஸில் வந்து ஒரு 3 இமேஜஸ் இருக்குது. இந்த 3மே வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா, புதுசாக நானே எதுவுமே எடுக்கல, ஏற்கனவே வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இப்போ பிக்சர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பிக்சர்ஸ் தான் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், குட்டி குட்டி விஷயத்துலேருந்து போனோம். ஓகே, மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்க வேணாம், கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆரோ மார்க் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஆரோ மார்க் இங்கே இருக்கா. ஸோ நமக்கு வாட்டர் இமேஜஸில் என்ன வரும்னா, இந்த போர்ஷன் வந்து கீழே வரணும், இந்த போர்ஷன் வந்து மேலே வரணும். ஆனால் நமக்கு லெஃப்ட் ரைட் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது, அதே மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம இந்த போர்ஷன் வந்து கீழே வரணும். இந்த போர்ஷன் கீழே வந்தாலும் நமக்கு எப்படி வரும்னா, இப்படி கோட் இருக்கா. ஸோ இந்த போர்ஷன் கீழே வரும்னா இது வந்து இங்கே இருக்கும், இந்த போர்ஷன் மேலே வரும்னா இது வந்து இங்கே இருக்கும். ஓகேவா, அப்படியே நீங்கள் இங்கே இருக்கிறத அப்படியே கீழே திருப்பி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த போர்ஷன் வந்து கீழே வந்து இங்கே இருக்கும், இந்த போர்ஷன் வந்து மேலே இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த டயக்ராமில் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏல கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ஆப்ஷன் பியில் பாருங்களா, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் டியும் அது மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடலாம், கொஸ்டினில் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், இல்லைனா ஆப்ஷன் சியா இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான். நெக்ஸ்ட் பாருங்களேன், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கப்புறமா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அது ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் ஏலையும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் சிலையும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இந்த ட்ரையாங்கிள்ல இருக்க லைன்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இங்க என்ன லைன் இருக்கு, வெர்டிக்கலா ஒரு லைன் இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்க என்ன லைன் இருக்கு, ஹாரிசன்டலா லைன் இருக்கு. ஓகே, இங்க நல்லா பாருங்க, வெர்டிக்கலா லைன் இருக்கு, இங்க ஹாரிசன்டல் லைன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வாட்டர் இமேஜஸ்ல எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல வருமா. ஸோ மேல என்ன இருக்கு, வெர்டிக்கல் லைன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கீழே வரும். ஸோ மேல இருக்க வெர்டிக்கல் லைன் வந்து கீழே வந்துடும், கீழே இருக்க ஹாரிசன்டல் லைன் வந்து மேலே போயிடும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வர வேண்டியதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாரிசன்டல், அடுத்து வெர்டிக்கல், இந்த ஆர்டர்ல தான் வந்து வரணும். ஓகேவா, இப்போ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாரிசன்டல் இருக்கு, அடுத்து வெர்டிக்கல் இருக்கு. ஓகே, கரெக்டா இருக்கு. நம்ம இதையும் செக் பண்ணிடலாம். இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் இருக்கு, அதுக்கடுத்து ஹாரிசன்டல் இருக்கு. நம்மளுக்கு என்ன வரணும், ஹாரிசன்டல் வெர்டிக்கல் தான் வரணும். ஏன்னா வெர்டிக்கல் ஹாரிசன்டல் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இது தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த இப்போ பாருங்களா, உள்ள அந்த லைன்ஸ் இருக்கு, அது இல்லாம கேட்பாங்க அப்படின்னா அதுலயும் கேட்டிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, ஸோ அதனால நம்ம எல்லாத்தையுமே வந்து மைன்யூட்டா வந்து நோட் பண்ணி போடணும். ஓகேவா, ஆனால் அது வந்து ஈஸி தான், உங்களுக்கு பழகிச்சுனா வந்து பிக்சர்ஸ் தான் வந்து ஈஸியா, அதனால நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு ஸ்கொயர் கொடுத்து அதில் ஒரு டயக்னல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கீழே ஒரு சர்க்கிள், அப்புறம் கீழே வந்து ஒரு ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரியும், டாப்ல இருக்கிறது பாட்டம், பாட்டம்ல இருக்கிறது டாப். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் டாப் வந்து இந்த போர்ஷன், பாட்டம் வந்து இந்த போர்ஷனா. ஸோ நம்மளுக்கு மேலே என்ன, ஸோ நம்மளுக்கு எப்படி வரணும், பாட்டம் வந்து டாப்பு, டாப் வந்து பாட்டமா. ஸோ மேலே வந்து அந்த சர்க்கிள் வரணும், கீழே வந்து அந்த எக்ஸ் அந்த பாக்ஸ் வரணும். ஓகேவா, ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது ரிஜெக்ட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே சர்க்கிள் இருக்கு, அடுத்து எக்ஸ் பாக்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து சர்க்கிள் இருக்கு, பாக்ஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே மேலே வந்து சர்க்கிள் தான் இருக்கு. ஸோ ஓகே, எல்லாமே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எக்ஸ் வரணும், அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் வித் டயகனல் வரணும். ஓகேவா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாக்ஸ் வித் டயகனல். ஸோ ஆப்ஷன் ஏ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க பாருங்களேன், அப்படியே மாறி இருக்கு, பாக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து எக்ஸ் வருது. ஸோ அதனால ஆப்ஷன் பி வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். எந்த லெஃப்ட் ரைட்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. எக்ஸ்னா இங்க எக்ஸ் தான், பாக்ஸ்னா இங்க பாக்ஸ் தான். ஓகேவா, இங்க மாறி இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து வராதுன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி வரலாம், ஆப்ஷன் டி வரலாம், எது வேணாலும் வரலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சர்க்கிள் பார்ப்போம். ஓகேவா, இந்த சர்க்கிள் இப்படி இருக்கு. ஓகேவா, இந்த சர்க்கிள்ல வந்து எது டாப் போர்ஷன், இந்த எம்டியா இருக்கிறது தான் டாப்பு, இந்த ஷேட் பண்ணிருக்கிறது தான் வந்து பாட்டம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர்ல எப்படி வரணும், அப்படியே டாப்ல இருக்குது பாட்டம், பாட்டம்ல இருக்குது டாப்பா. ஸோ அப்போ அந்த எம்டியா இருக்கிறது வந்து பாட்டம்ல வரணும், அந்த ஷேட் போர்ஷன் வந்து டாப்ல வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருக்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ டாப்ல வந்து ஷேட் பண்ணிருக்கணும், பாட்டம் வந்து எம்டியா இருக்கணும். ஸோ இங்க பாருங்களேன், தப்பு தானே, நம்மளுக்கு வந்து டாப்ல வந்து எம்டியா இருக்கு, கீழே வந்து ஷேட் பண்ணிருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ வராது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் சி இல்லைன்னா ஆப்ஷன் டி அது வருதான்னு பார்ப்போமா. ஏன்னா மேலே வந்து ஷேட் பண்ணிருக்கு, கீழே வந்து எம்டியா இருக்கு. ஸோ நமக்கு ஆப்ஷன் சியா இருக்கலாம், ஆப்ஷன் டியா இருக்கலாம். ஸோ இப்பயும் நமக்கு ரெண்டு இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்க்கிள் அப்படியே தான் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா இந்த ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு. ஓகேவா,
ஒரு டயகனல் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், டாப்ல இருக்கு பாட்டம்ல வரும், பாட்டம்ல இருக்க டாப்ல வரும் பார்த்தாச்சா. ஸோ இதுதான் நான் வந்து பாட்டம். ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தானே இருக்கு. ஸோ லெஃப்ட் ரைட் எந்த சேஞ்சஸும் வராதுல்ல. ஸோ அப்போ நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்க இருக்கணும். ஓகே, இங்க இருக்கிறது அப்படியே இங்க வரணும். ஓகே, நம்ம கோடு வந்து இப்படி வரணும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாட்டம்ல இந்த போர்ஷன் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருக்க பாயிண்ட் இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் இங்க இருந்து கோடு போட்டுக்கோங்க. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்கொயர். அதுக்கு அதே மாதிரி எங்க வந்திருக்குன்னு பாருங்களேன், இங்கதான் வந்திருக்கு. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இங்க வந்து ஆப்ஷன் டி வந்து இந்த கோடு வந்து எப்படி இருக்குன்னா இங்க இருந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து வராது, எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பாத்தீங்களா, எல்லாத்தையுமே செக் பண்ணோம். வெறும்னே வந்து ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் வச்சு ஆன்சர் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா முடியாது. எல்லாமே எக்ஸ் கரெக்டா இருக்கா, பாக்ஸ் கரெக்டா இருக்கா, சர்க்கிள் கரெக்டா இருக்கா, எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதனால எல்லாமே வந்து மைன்யூட்டா நோட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஈஸி கிடையாது. ஆனா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு தான் புதுசா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட் சம் பண்ணிக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒய்யை வந்து அப்படி படுக்க வச்சிருக்காங்களா, அடுத்து மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு சர்க்கிள். ஓகேவா, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்னா டாப்ல இருக்கிறது பாட்டம்ல இருக்கணும், பாட்டம்ல இருக்கிறது டாப்ல இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா இது இப்போ இது வந்து டாப்ல இருக்கு. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வரும், பாட்டம்ல வரும். ஸோ பாட்டம்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரணும். அதுக்கப்புறம் சர்க்கிள் வந்து மேலே இருக்கும். ஸோ மேலே வரணும். அப்புறம் அதே மாதிரி ஒய் வரணும். ஸோ நமக்கு சர்க்கிள் ட்ரையாங்கிள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின்ல வந்து ட்ரையாங்கிள் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வர வேண்டியது சர்க்கிள் ட்ரையாங்கிள். அந்த மாதிரி ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சர்க்கிள் ட்ரையாங்கிள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்கே ட்ரையாங்கிள் சர்க்கிள் கொஸ்டின்ல இருக்க மாதிரியே இருக்கு. ஓகே, அப்போ இது வராது. அதுக்கப்புறம் இங்கே இதுமாதிரி தான் ட்ரையாங்கிள் சர்க்கிள், அது இப்போ இதுவும் வராது. ஓகேவா, ஸோ நம்ம அதை வச்சு ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன, ஏபி, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்போ அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ ட்ரையாங்கிள் இப்போ சர்க்கிளில் எந்த சேஞ்சஸுமே வராது, அப்படியே தான் ரவுண்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ட்ரையாங்கிள் தான் சேஞ்சஸ் வரும். ஸோ ட்ரையாங்கிள் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாப் போர்ஷன் வந்து பாட்டம்ல வரணும், பாட்டம் போர்ஷன் வந்து டாப்ல வரணும். ஸோ பாட்டம் போர்ஷன் டாப்ல இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி போடணும். ஸோ ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப்ல வரணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஷேப்ல எங்க இருக்குன்னு பாருங்களேன். ஏல வந்து நார்மலா இருக்கிற ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரிஜெக்ட் பண்ணிடலாம். பில வந்து பாத்தீங்கன்னா இப்படி கவுத்தி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இங்க இருக்குல்ல, இந்த போர்ஷனும் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த போர்ஷன் உங்களுக்கு எங்க இருக்குன்னு லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு. ஓகேவா, ஸோ இது லெஃப்ட் சைட்ல இருக்கு, இது லெஃப்ட் சைட்ல இருக்கு, இது லெஃப்ட் சைட்ல இருக்கு, இது ரைட் சைட்ல இருக்கு. ஸோ அப்படி கூட இதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து மைன்யூட்டா எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ இப்போ பீன்றது கரெக்டுன்றது தெரிஞ்சிச்சு, எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்றதா கூட அதே மாதிரி வச்சு ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான். எல்லாமே வந்து இப்ப ட்ரையாங்கிள் தானே அப்படி சொல்லிட்டு ஈஸியா விட்டுறக்கூடாது. எல்லாமே வந்து அந்த ஆங்கிள், அந்த ஐ மீன் அந்த கவுத்தி இருக்கிறது அப்படின்றது எல்லாமே செக் பண்ணணும். டாப் பாட்டம்லாம் கரெக்டா இருக்கா, லெஃப்ட் ரைட்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே இருக்கா அப்படின்றது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும். முக்கியமா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த வாட்டர் இமேஜஸ் அப்படின்ற பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மிரர்னு கொடுத்துட்டா ஆன்சரே வேற. ஓகேவா, ஸோ அதனால இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் வந்து சூஸ் பண்றதுக்கு போகலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோதாங்க. வாட்டர் இமேஜஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியான டாபிக் கூட. ஸோ நீங்கள் வந்து மிரர் இமேஜஸும் முன்னாடி கிளாஸ் எடுத்திருக்கேன், அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் இமேஜஸும் கிளாஸையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி ரெண்டுத்தையுமே வந்து ஒரே ஒரு தடவை எல்லாத்தையுமே வந்து வாட்டர் இமேஜஸ் மிரர் இமேஜஸ் ரெண்டுத்தையுமே எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி நிறைய சம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்து டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.